சார் விஜய் என்ற ஒரு தன்னிலை விளக்கம் கொடுத்திருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 3 நாள் ஆயிடுச்சு. அந்த விளக்கத்தை எப்படி பாக்குறீங்க சார்? அது விளக்கமாக இல்லை, திமுகவுக்கு எதிரான காழ்ப்பாகத்தான் வெளிப்பட்டு இருக்கிறது. இதை யாரும் எதிர்பார்க்கவில்லை. அவருடைய தொண்டர்களே கூட இதை ரசிக்க மாட்டார்கள். இது யாராலும் தூண்டப்பட்ட வன்முறையால் நிகழ்ந்த ஒன்றும் இல்லை. கூட்ட நெரிசலில் ஒருவரை ஒருவர் மிதித்து தன்னை தற்காத்துக் கொள்ள முயற்சித்தார்கள். அதன் விளைவாக ஏற்பட்ட உயிரிழப்புகள் தான் இது. அதை மடைமாற்றம் செய்கிற வகையில் திமுக அரசுக்கு எதிராக திருப்பி விடுகிற முயற்சியில் விஜய் அவர்கள் ஈடுபடுவது அவருடைய எதிர்கால அரசியலுக்கே நல்லதல்ல. அரசியலில் ஒரு நேர்மை இல்லாமல் இருக்கிறார் என்று பொதுமக்கள் அதிர்ச்சி அடையக்கூடிய வகையிலே அவருடைய இந்த ஒற்றை வீடியோ அமைந்திருக்கிறது. அவர் தனிமையில் அமர்ந்து சிந்திக்க வேண்டும். தனக்கு இப்படிப்பட்ட கருத்துக்களை எல்லாம் சொல்லிக் கொடுக்கிறவர்கள் யார் யார், என்ன பின்னணியிலிருந்து வந்தவர்கள், என்ன நோக்கத்திற்காக இதை தயாரித்து தருகிறார்கள் என்பதையும் அவர் பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். இல்லை என்றால் அவர் நிறைய இது போன்ற எதிர்மறையான விளைவுகளைத்தான் சந்திக்க நேரிடும். இது ஒரு தோழமை உணர்வோடு அவருக்கு நான் சுட்டிக்காட்ட விரும்புகிற ஒன்று. 5 மாவட்டங்களை கடந்துட்டு ஆனா கரூர்ல மட்டும் இப்படி நடக்க காரணம் என்ன அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வைக்கிறாரு. கரூர் மக்கள் கடவுள் போல சில விஷயங்களை சொல்றது அதுதான் அந்த எதிரான மனநிலைக்கு உருவாக்குறதா பாக்குறீங்க? ஏற்கனவே 4-5 இடங்களில் அவர் பேசியிருக்கிறார். அங்கெல்லாம் இது நடக்கவில்லை. அந்த 4-5 இடங்கள் என்ன ஆந்திராவில் இருக்கிறதா, கர்நாடகாவில் இருக்கிறதா, கேரளாவில் இருக்கிறதா? அதுவும் தமிழ்நாட்டில் தானே உள்ளன. அந்த இடங்களில் அவர் பரப்புரை செய்த போது அதிமுக ஆட்சியில் இருந்ததா? திமுக ஆட்சியில் தானே நடந்தது. ஆக இப்படி ஒன்றை செய்ய வேண்டும் என்று எண்ணியவர்கள் ஏன் விக்கிரவாண்டியிலே செய்திருக்கக்கூடாது, அல்லது மதுரையிலே செய்திருக்கக்கூடாது, அல்லது திருச்சியிலே செய்திருக்கக்கூடாது, நாகப்பட்டினத்திலே செய்திருக்கக்கூடாது? இப்போ அங்கெல்லாம் அமைதியாக இருந்த திமுக அரசு, அல்லது எதுவும் யாரையும் தூண்டிவிடாமல் எதுவும் செய்யாமல் இருந்த திமுக அரசு இங்கே மட்டும் ஏன் செய்ய எத்தனிக்கிறது? இதுவே ஒரு லாஜிக் இல்லை. இப்போ அங்கே இருக்கிற மேனாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தான் குற்றவாளி என்று அவர் காட்ட முயற்சிக்கிறார் என்றால் நாம் வேறு வேறு விஷயங்களை இதில் கோர்த்து பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. செந்தில் பாலாஜியை அவர்கள் குறிவைப்பதற்கு பிஜேபி தான் காரணமாக இருக்க முடியும். ஏனென்றால் மேற்கு மாவட்டங்களின் பொறுப்பாளராக திமுகவிலே நியமிக்கப்பட்டிருப்பவர் செந்தில் பாலாஜி. மேற்கு மாவட்டங்களில் தான் அவர்களுக்கு ஒரு பிடிமானம் இருக்கிறது. அங்கே இந்த தேர்தலில் கூடுதல் இடங்களில் வெற்றி பெற முடியும் என்று அவர்கள் நம்புகிறார்கள். அப்படி வெற்றி பெறுவதை தடுப்பதற்கு செந்தில் பாலாஜி ஒரு காரணமாக இருந்து விடுவார். எனவே செந்தில் பாலாஜி மீது எப்படியாவது பழி சுமத்தி அவரை முடக்கிவிட்டால் மேற்கு மாவட்டங்களில் தாம் விரும்பியதைப் போல அரசியல் ஆதாயம் தேட முடியும் என்று பாஜக விரும்புகிறது என்றுதான் நாம் யூகிக்க வேண்டியிருக்கிறது. ஆகவே இவர்கள் திமுக அரசின் மீது குற்றம் சுமத்துகிறார்களா, அல்லது செந்தில் பாலாஜி மீது குற்றம் சுமத்துகிறார்களா? முதல்வரின் மீது குற்றம் சுமத்துகிறார்களா, அல்லது செந்தில் பாலாஜி மீது குற்றம் சுமத்துகிறார்களா? திமுக அரசு தான் அப்படின்னா மற்ற 5 இடங்கள்லையும் அது நடந்திருக்கணும். நாமக்கல்லிலும் அது நடந்திருக்கணும். அங்கே செய்ய முடியாமல் இங்கே மட்டும் எப்படி திமுக செய்ய முடியும்? அதுக்கு என்ன இவங்க ஒரு காரணத்தை சொல்லணும்ல? செந்தில் பாலாஜி மட்டும்தான் காரணமா, அல்லது முதலமைச்சரும் செந்தில் பாலாஜியும் சேர்ந்து பண்ணாங்களா? அதை ஏன் திருச்சியில் செய்ய முடியாதா? அதை ஏன் நாகப்பட்டினத்தை செய்ய முடியாதா? இப்போ இவங்க ஒரு லாஜிக்கே இல்லை. அப்போ போகிற போக்கில் திமுக மீது குற்றம் சுமத்தணும். இப்போ கரூரில் நடந்தது எப்படி அப்படின்னா, கரூரில் நீங்கள் 10,000 பேர் தான் வந்தீங்க, ஒரு 30,000 பேர் திமுக காரங்க வந்துட்டாங்களாங்க. அப்போ திமுக காரங்க கூட்டத்தில் நெறிஞ்சாங்கனாக்கா அவங்களுக்கே அந்த மிதி உயிரிழப்புங்கிறது நேர்ந்துருக்கணும்ல. அப்போ இறந்து போனதில் யாராவது திமுக காரங்க இருக்கிறாங்களா? இப்போ 41 பேர் சேர்த்துருக்காங்க. அந்த 41 பேரில் யாராவது திமுக காரங்க சேர்த்துருக்குறாங்களா? இப்போ வெளியிலிருந்து ஆள் இறக்கி எப்படி ஒரு ஸ்டாம்பீடை உருவாக்க முடியும்? அதாவது கூட்ட நெரிசல், அதனால் மூச்சு திணறல், தடுமாறி கீழே விழுதல், விழுந்தவர்களை பற்றி கவலைப்படாமல் தான் தப்பித்தால் போதும் என்று தப்பி ஓடுகிறவர்கள் மிதித்து விட்டு ஓடுகிறார்கள். அந்த மிதியில் சிக்கியவர்கள் தான் இறந்து போகிறாங்க. இதை எப்படி ஒருத்தர் எக்ஸ்டர்னலாக செய்ய முடியும்? இப்போ இது ரொம்ப இல்லாஜிக்கலாக இருக்குது. எந்த விதத்திலையும் ஒரு தர்க்கத்துக்கு பொருத்தமானதாக இல்லை. அவர் என்ன சொல்கிறாரு, எதை சொல்கிறாருன்னு தெரியல. எல்லாருமே இந்த மாதிரி போய் செத்துட்டாங்களே அப்படின்னு இவருக்கு எதிராகவும் பேசுகிற எவ்வளவோ வீடியோக்கள் வந்திருக்கேன்.
எந்த முகத்தை வச்சுட்டு இனிமேல் இவர் மாநாடு நடத்துவார், எந்த முகத்தை வச்சுட்டு எங்களை வந்து சந்திப்பார் அப்படின்னு பொதுமக்கள் பேசுகிறாங்களே. இப்போ அவங்கெல்லாம் யார்? இப்போ அவங்கெல்லாம் திமுக காரங்கன்னா இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி பேசுகிறவங்கெல்லாம் பிஜேபிக்காரங்களாக இருக்கலாம், அல்லது தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவங்களாகவும் இருக்கலாம்ல. இதுலேருந்து இந்த மாதிரி இதை மடைமாற்றமே செய்யக்கூடாது. இவர் வந்து ரொம்ப நேர்மையாக, நான் வந்து காலதாமதமாக புறப்பட்டது தப்பு, 8 மணி நேரம் அந்த மக்களை ஒரே இடத்துல தேங்க வைத்தது தப்பு, அவங்க இவ்வளோ நேரம் தேங்குறதுக்கு என்னுடைய பயணம்தான் வந்து இதுக்கு காரணம், நான் இதுக்காக வருத்தப்படுறேன், இனி இந்த மாதிரி நடக்காமல் பார்த்துக்கிறேன், என்னை தேடி வர்றவங்க இனிமேல் வந்து பாதுகாப்பாக வாங்க, கையில் குடிநீரோட வாங்க, குழந்தைகளோட வராதிங்க, முதியவர்கள் வராதிங்க அப்படின்னு சொல்லணும். அதுதான் வந்து ஒரு ஜென்யூனான அப்ரோச். அந்த அந்த லீடர்ஷிப்பில் வந்து ஒரு நேர்மை இருப்பதாக நாம் உணர்ந்து கொள்ள முடியும். லீடர்ஷிப்பில் நேர்மை இல்லைன்னா குறிப்பிட்ட காலம் ஆட முடியும், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் வந்து மக்கள் தூக்கி எறிஞ்சிருவாங்க. இந்த உளவுத்துறையினுடைய செயல்பாடுகள் எப்படி இருந்துச்சு? பாராட்டத்தக்கக்கூடிய வகையில் இருக்கா? ஏன்னா இப்போ 4-5 கூட்டங்கள் பார்த்துட்டாங்க, இவங்க சொன்ன அந்த மார்ஜின் வந்து எளிமையாக தாண்டிடுங்கிறது ஈஸியாக. சரி, அப்போ 1 லட்சம் பேர் வராங்கனாக்கா போலீஸ் என்ன செய்ய முடியும்? 1 லட்சம் போலீஸ் போடுவாங்களா? 1 லட்சம் பேரே வராங்க, அதுக்குன்னு தனியாக வேறு ஏதாவது ரோடை ப்ராடாக உருவாக்க முடியுமா? உடனே ஏதாவது ஏற்பாடு பண்ண முடியுமா? அங்கே இருக்கக்கூடிய, அதாவது எல்லா இடங்கள்லையும் இப்போ நாங்கள் நிறைய ஃபேஸ் பண்ணுறோம்ல. இப்போ நான் திருச்சியில் தேசங்காப்பம் பேரணி நடத்தினோம், அப்போ போலீஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல கொடுத்தாங்க. நான் சொன்னேன் அது நேரவாக இருக்குது, எனக்கு வேண்டாம்னு நானும் அவுட்டர் எடுத்தேன். நானே வந்து சிட்டியிலேருந்து அப்புறப்படுத்தி வேற ஒரு ரோட்டில் நான் எடுத்து நான் பேரணி நடத்தி முடித்தேன், நெரிசல் ஏற்படக்கூடாது. அதுலேயும் கிட்டத்தட்ட 10 லட்சம் பேர் வந்ததாக தான் கணிப்பு. அவ்வளோ பெரிய திரள் வந்து இன்றைக்கி நீங்கள் வந்து அந்த வீடியோ காட்சியில் நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி வெல்லும் ஜனநாயக மாநாட்டில் பல லட்சம் பேர் வந்தாங்க. நான் வந்து அந்த மெயின் ரோடு திருச்சி சென்னை சாலை கூட வந்து பாதிக்கப்படக்கூடாதுன்ட்டு அங்கே போய் இடங்கள்லாம் பார்த்து போலீஸ்கிட்ட சொல்லி, சார் எங்கள் ஆட்கள்லாம் இப்படிலாம் வருவாங்கன்னு முன்கூட்டியே எந்தெந்த மாவட்டங்கள்லேருந்து எந்தெந்த வண்டிகள் வருகின்றன அப்படிங்கிற லிஸ்ட் அவங்ககிட்ட கொடுத்து, தென் மாவட்டங்கள்லாம் இந்த பக்கம் நிப்பாட்டுங்க, உள்ளே விடாதீங்க, வட மாவட்டங்களில் இந்த பக்கம் நிப்பாட்டுங்க, அதுக்கு தனியாக தொண்டர்களை போட்டோம். நாங்கள் அதுக்கு பயிற்சி கொடுத்தோம், 3 நாளைக்கு முன்னாடியே பயிற்சி கொடுத்தோம். நீங்கள்லாம் யாரும் மேடைக்கு வரக்கூடாது, அங்கே போலீஸோடு நிற்கணும், கையில் ஒவ்வொருத்தரும் ஹேண்ட்ஃபோன் கொடுத்தோம். ஹேண்ட்ஃபோனில் நீங்கள் பேசணும், இது மாதிரி வந்து பேசினா நான் இது மாதிரி பொறுப்பாளர், நீ இந்த யூனிஃபார்மில் நின்னா நம்ம தோழர்கள் பேச்சை கேட்பாங்க. அப்போ வண்டியை விட்டுட்டு 3 கிலோமீட்டர் 4 மீட்டர் நடந்து வந்தாங்க. ஏன்னா அந்த மெயின் ரோடு வந்து டிராஃபிக் ஆகிடக்கூடாது, அதனால் ஒரு நெரிசல் ஏற்படக்கூடாது, ஒரு ஆக்சிடென்ட் ஏற்படக்கூடாது அப்படிங்கிறதுல நம்ம கவனமாக இருந்தோம். அது மாதிரி இவங்க என்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்தாங்க? அதே மாதிரி இப்போ அண்மையில் மதச்சார்பின்மை காப்போம் பேரணி திருச்சியில் நடத்தும்போது கிட்டத்தட்ட ஒரு 6 கிலோமீட்டர் தூரம் பயணத்துக்கான தூரத்தை நாங்கள் தீர்மானித்தோம். நான் அதுக்கப்புறம் போய் பார்த்தது பிறகு ஒரு இடத்துல ரொம்ப நேரமாக ஒரு 1/2 கிலோமீட்டர் நடக்க வேண்டியது இருந்துச்சு. நான் என்ன பண்ணேன், அதுக்கு முன்னாலே என்னுடைய பயண தூரத்தை நிறுத்திக்கிட்டேன். போதும், எனக்கு அந்த நெருக்கமான ஏரியா எனக்கு வேண்டாம். நான் முன்னாலே 1.5-2 கிலோமீட்டர் தூரத்திலேயே காந்தி சிலையை தாண்டினதும் நாங்கள் இங்கேயே முடிச்சுக்கிறோம். அந்த இடத்துல வந்து அந்த டிவைடர் தாண்டி கொஞ்சம் ஓப்பன் பிளேஸாக இருந்த இடத்துல 2 ரோடு இணைஞ்சி இருக்கிற இடத்துல நான் போய் ஸ்டேஜை போட்டேன். இதான் நான் நேரடியாக போய் பார்த்தேன். ஏன் போட்டேன்னு சொன்னால், அந்த டிவைடருக்கு மத்தியில் போய் அவங்க சொன்ன மாதிரி, நாங்கள் பசங்க சொன்ன மாதிரி நான் போட்டிருந்தேன்னா அது ஒரு நெரிசலை உருவாக்கும். இந்த பக்கம் தாவி குதிப்பாங்க, அதை எவனாவது கீழே விழுந்துடும், அந்த நெரிசலில் யாராவது மேலே ஏறி மிதிக்க வேண்டிய நிலை ஏற்படும்ட்டு நான் டிவைடருக்கு அப்பால் தான் வந்து மாசை நிப்பாட்டி ஸ்டேஜ் போட்டேன். உழவர் சந்தை வரலும் போகிற பேரணியை நான் பாதியிலே நிறுத்தினேன். 7 கிலோமீட்டரை 3 கிலோமீட்டராக நான் குறைச்சேன். ஏன்? எனக்கு அந்த பொறுப்புணர்வு இருந்துச்சு, இந்த கூட்டத்தில் வர்றவங்க யாரும் நெரிசலில் மாட்டிக்கூடாதுன்னு. உழவர் சந்தைக்கு அந்த கூட்டத்தை நம்ம நிறுத்தினோம்னா அந்த இடத்துல ஒரு 7000 பேர் வரலாம் தான் டைட்டாக நிற்க முடியும். ஒரு 3000-4000 சேர் தான் அங்கே போட முடியும். அப்போ இந்த இடத்துல நம்ம லட்சக்கணக்கான பேரை கொண்டு வந்து நிப்பாட்டக்கூடாது, பெரிய ஆபத்தில் போய் முடியும் அப்படின்னு அதே ரோட்டில் 100 அடி சாலை, அது பெரிய அகலமான சாலை, அந்த சாலையில் நான் 1.5-2 கிலோமீட்டர் 2.5 கிலோமீட்டர் தூரத்தில் நிறுத்திக்கிட்டேன். நான் அதை அது அந்த வீரன் அழகுமுத்துக்கு ஒரு சிலை நினைக்கிறேன், அந்த சிலையை தாண்டி காந்தி சிலையை தாண்டி அந்த சிலையை தாண்டின உடனே ஒரு பகுதியில் போய் நான் நிப்பாட்டி கமிஷனர்கிட்ட பேசுவேன், சார் மேடம் எனக்கு இது போதும் அப்படின்னு. அந்த மாதிரி நீங்கள் யாராவது போய் நடவடிக்கை எடுத்தீங்களா? அப்போ உங்களுக்கு இந்த இடம் வேணான்னு நீங்கள் போயிருக்கலாமே, போலீஸ் இதுதானே கொடுத்தாங்க, உங்களுக்கு தெரியுமில்லே 10 லட்சம் பேர் வருவாங்க, 5 லட்சம் பேர் வருவாங்கன்னு. நீ 10,000 பேர்னு கொடுத்தீங்க, ரைட்டு, 10,000 பேர் தான் கொடுப்போம் நாங்கள், 10 லட்சம் பேர்னு கொடுக்க மாட்டோம்னா ரைட், நாங்களும் அப்படி தான் கொடுக்குறோம். இப்போ உங்களுக்கு தெரியுமில்ல, இத்தனை லட்சம் பேர் வந்தாங்கன்னா நம்ம வர்றதுக்கு இத்தனை மணி நேரம் லேட் ஆகும், ஒரே இடத்துல நின்னாங்கன்னா அவங்களுக்கு டீஹைட்ரேஷன் ஆகும், மூச்சு திணறல் ஏற்படும், இறந்து போயிட்டா என்ன ஆகுறதுன்னு உங்களுக்குலாம் அந்த கான்சியஸ் இருக்கணும். நீங்கள் எப்படி போலீஸ் மேலே எப்படி அந்த இடத்த கொடுத்தான்னா நீங்கள் தானே வாங்கினீங்க, அந்த இடத்த கொடுத்தானா எனக்கு வேணாம் நீங்கள் சொல்லுங்கள், போய் ஹைகோர்ட்டில் போடுங்க, கேஸில் போடுங்க, இந்த ப்ராடாக இருக்கிற ரோலில் தான் எங்களுக்கு வேணும்னு கேளுங்க, அது காரணத்தை சொல்லுங்கள். அப்போ நீங்கள் அக்செப்ட் பண்ணிட்டீங்களா? உங்களுக்கு லட்சம் பேர் வருவாங்கன்னு உங்களுக்கு தானே தெரியும், போலீஸுக்கு தெரியாதுல்ல, நீங்கள் எழுதி கொடுத்தது 10,000 தானே. இதெல்லாம் ரொம்ப லாஜிக் இல்லாத ஒரு கொஸ்டின். இது இவரை வந்து வழிநடத்துகிறவர்கள் தவறானவர்கள், அவ்வளோதான் நான் சொல்லுவேன்.
பாஜக ஆர்எஸ்எஸ் தான், அவர் சுற்றி இருக்கிறவங்க எல்லாமே அப்படியே ஆட்களாக தானே இருக்கிறாங்க.